கொண்டாடக்கூடாது என்று சொல்லி கருப்பு கொடி ஏற்ற வேண்டும் என்று அறிவித்தவர் ராமசாமி நாயக்கர். இங்க கூட்டத்துல நாங்க எப்படி அவங்களை ஒத்துக்க முடியும்? அண்ணாதுரை அப்பொழுதே சொன்னார், இந்த நாயக்கர் கூட நான் இருக்க தயார் இல்ல, ராமசாமி கூட நான் இருக்க தயார் இல்ல, சுதந்திர தினம் வேணும், சுதந்திர தினத்தை அன்னைக்கு நாங்க தேசிய கொடி ஏற்றுவோம்னு சொல்லி அண்ணாதுரை சொன்னார். அப்பதாண்டா திகால இருந்து திமுக வெளியே வந்தது. அதுக்கு இது மட்டும் காரணம் இல்ல, பொண்டாட்டி சண்டையும் காரணம். முதல்ல தெரிஞ்சுங்க, நான் என்னமோ அண்ணாதுரை பெரிய தேசபக்தியோட ஈவேர கட்டுறது வெளியே வந்துட்டு இருக்காருன்னு நினைச்சிடாதீங்க. அண்ணாதுரை திகால இருந்து திமுக வந்ததுக்கு காரணம் வேற, அதுக்கு காரணம் வேற. கருணாநிதி, அண்ணாதுரை போன்றவர்கள் எதற்காக திராவிட கழகத்தில இருந்து திமுகங்கிற கட்சியை துவக்கினாங்க நிறைய பேர் தெரிஞ்சுக்கணும். நம்ம வரலாறு, தமிழர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு, குறிப்பா திராவிட இயக்கத்தவர்கள் தெரிந்து கொள்ள வேண்டிய வரலாறு என்ன, ஏன் இவங்க வெளியே வந்தாங்க? அவர் பகுத்தறிவு பேசினாரு, பால்ய விவாகத்தை ஒழிக்க வேண்டும், இந்து மதம் மூட நம்பிக்கை, பெண் உரிமை எல்லாம் பேசினாரு. ஆனா அவருக்கு 72 வயசுல அவர் வளர்த்தின புள்ள மணியம்மை, அந்த மாதிரி 27 வயசு, அப்படியே திரும்பி போட்டா 27 வயசு, இவருக்கு 72 வயசு. அந்த ஒரு பெண்ணை இவர் திருமணம் செய்து கொண்டார். உடனே அண்ணாதுரை பார்த்தாரு, பொருந்தா திருமணம் தேவைதானா? மாநாடு போட்டு கேட்டான், சும்மா கூட கேட்கல. வெட்டி சாவியும் கட்சி பொறுப்பும் என்னிடத்திலே வரும் என்று நினைத்தேனே, ஒரு பெண்ணை போய் நீங்கள் திருமணம் செய்து கொண்டீர்கள் சொல்லி ஈவேரா திருமணம் செய்து கொண்டதை எதிர்த்துத்தான் திமுக உருவானது. முதல்ல தெரிஞ்சுக்கங்க. ஆக ஈவேரா அந்த காலத்துல அண்ணாவுக்கே அல்வா கொடுத்தவர், கருணாநிதிக்கு அல்வா கொடுத்தவர் ஈவேரா. எந்த கட்சி ஆட்சிக்கு வருதோ அந்த கட்சிக்கு ஜால்ரா அடித்துக் கொண்டு இப்ப இந்த திராவிடர் கழகம் சொல்லுகிறார்களே, இந்த திராவிடர் கழகம் பிரிட்டிஷ்காரன் இருந்தவரை பிரிட்டிஷ்காரனை ஆதரித்தார்கள். பிரிட்டிஷ்காரன் இந்த நாட்டை விட்டு போன பிறகு காங்கிரஸ்காரனை ஆதரித்தார்கள். காங்கிரஸ்காரன் தோற்று அண்ணாதுரை வருகிற பொழுது அண்ணாதுரை ஆதரித்தார்கள். அண்ணாதுரைக்கு பிறகு கருணாநிதி வந்த பிறகு கருணாநிதி ஆதரித்தார்கள். கருணாநிதிக்கு பிறகு எம்ஜிஆர் வந்த பிறகு இந்த திராவிடர் கழகம் எம்ஜிஆரை ஆதரித்தது. தெரிஞ்சுக்கங்க, எம்ஜிஆருக்கு அப்புறம் கருணாநிதி வந்த உடனே மறுபடியும் கருணாநிதி ஆதரிச்சது. கருணாநிதிக்கு அப்புறம் மறுபடியும் ஜெயலலிதா வந்த உடனே வீரமணி போய் நின்றாரு ஜெயலலிதா கிட்ட. சமூக நீதி காத்த வீராங்கனை யார? ஒண்ணு இல்ல, அந்த அம்மா என்ன சொல்லுச்சுன்னா, பெரியார் நினைவிடத்துக்கு போய் இவனுக்கு விலை இதுதான் ஒரு 5 லட்சம் ரூபாய் நன்கொட, அவ்வளவுதான் கொடுத்தது. உடனே என்ன சொன்னாரு ஈவேரா, பாப்பானையும் பாம்பையும் பார்த்தா பாம்பு உற்று பாப்பான அடினாரு. ஆனா இவன் இந்த வீரமணி ஜெயலலிதா அம்மா அங்க போன உடனே ஜெயலலிதா அம்மா பாப்பாத்தின்னு இவனுக்கு தெரியல. ஏன்னா அந்த அம்மா தான் சட்டமன்றத்திலேயே முத தெளிவா சொல்லுச்சு, இந்த கருணாநிதி, இந்த வீரமணி, இந்த பெரியார் திராவிடர்கள் எல்லாமே பாப்பாத்தி ஜெயலலிதா, பாப்பாத்தி ஜெயலலிதானது. அந்த அம்மா எந்திரிச்சு நின்று, ஆமா நான் அக்மார் பாப்பாத்தி தான், தமிழ் பாப்பாத்தி கூட இல்ல, கன்னட பாப்பாத்தி, ஸ்ரீரங்கத்து பாப்பாத்தின்னு சொந்தமா. இவன் அந்த அம்மாவை தான் சமூக நீதி காத்த வீராங்கனைனா. ஆக ஆளுங்கட்சி எது வந்தாலும் அதை நக்கி பழக்கின்ற கலாச்சாரம் இந்த திராவிடர் கழகத்தினுடைய கலாச்சாரம். இவங்க சொல்றாங்க, அர்ஜுன் சம்பத்துக்கு தைரியம் இருந்தா ஈவேரா படத்து மேல கை வைக்கிட்டு ஒண்ணு வச்சுக்க, நீ இவ்வளவு நாள் நீ சந்தித்த இந்து இயக்கங்கள் வேற, இவ்வளவு நாள் நீ சந்தித்த இந்து இயக்கங்கள் ரொம்ப நேர்மையான இயக்கம், ரொம்ப அமைதியான இயக்கம், ரொம்ப ஒழுக்கமான இயக்கம். ராஷ்டிரிய சுயம் சேவக சங்கத்தை நீ சந்திச்சிருக்கிற. அதுக்கப்புறம் வெறும் தியாகம் மட்டுமே, உயிர் பலி மட்டுமே கொடுத்த இந்து முன்னணியை நீ சந்திச்சிருக்கிற. ஆனால் ஸ்ரீரங்கத்திலே ஈவேரா சிலை அடித்து நொறுக்கிய இயக்கத்தை நீ சந்திச்சுக்கிட்டு இருக்கிற. உனக்கு வேணா பெரியார் கடவுளா இருக்கலாம், எங்களுக்கு பெரியார் கடவுள் இல்ல. எங்களை பொறுத்தவரை பெரியார் ஒரு தமிழின துரோகி, தமிழ் மொழியை காட்டுமிராண்டி மொழி என்று சொன்னவன் ஈவேரா, தமிழனுக்கு தலைமை தாங்க தகுதி இல்லை என்று சொன்னவன் ஈவேரா, மூவேந்தர்கள் ராஜராஜ சோழனை காட்டுமிராண்டி என்று சொன்னவன் ஈவேரா. இப்படிப்பட்ட ஒரு அயோக்கியனை, ஒருவனுக்கு ஒருத்தி என்கின்ற பண்பாட்டை எதிர்த்தவனை, கற்பு நெறிய எதிர்த்தவனை, இந்த மண்ணுக்கு துரோகம் செய்தவனை, இந்த மதத்திற்கு துரோகம் செய்தவனை, எங்கள் தெய்வங்களை இழிவுபடுத்தியவனை எந்த காலத்திலும் ஒத்துக்கொள்ள மாட்டோம் கேட்கிறாங்க. அப்ப ஏங்க நீங்க குளத்தூர் மணியோட ஒரு மேடையில் உட்கார்ந்தீங்க? ஏனென்றால் அங்கே அழிந்து கொண்டிருப்பது இந்து மதம்,
எங்கே? இலங்கையில. இலங்கையிலே நம்முடைய கோவில்கள் இடிக்கப்படுகிறது. இலங்கையிலே அங்கே புத்த மதம் பரப்பப்படுகிறது. இலங்கையிலே நம்முடைய பெண்கள் கற்பழிக்கப்படுகிறார்கள். இலங்கையிலே இந்துக்கள் கொல்லப்படுகிறார்கள். 2 லட்சம் இந்துக்கள் அகதிகளாக்கப்பட்டிருக்கிறார்கள். இலங்கை பிரச்சனைக்காக உன்னோடு நாங்கள் கைகோர்ப்போமே ஒழிய எந்த காலத்திலும் ஈரோட்டு ஈவேராவுக்காக நாங்கள் கைகோர்க்க மாட்டோம். அந்த இடத்துல நீ வேற நான் வேற, அதுல ஒண்ணும் மாற்று கருத்தே கிடையாது. என்ன ஒரு துணிச்சல் இருந்தா நீ போலீஸ் ஸ்டேஷன் அடிப்ப. கருணாநிதி ஆட்சிங்கிறதுனா நீ அடிச்சியா? கருணாநிதி ஆட்சிங்கிறதா நீ கைவிட்ட. ஆனா இந்து மக்கள் கட்சி கருணாநிதி தான் ஆட்சி இருந்தாரு. பெரியார் ஆட்சினாரு. பெரியாருடைய ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. பெரியார் உள்ளத்திலே இருக்கின்ற தைத்த முள்ளை நான் அகற்றுகிறேன். கருணாநிதி ஆட்சியில தாண்டா நாங்க ஈவேரா சிலையை உடைச்சோம். கருணாநிதி ஆட்சியில தான் ஈவேரா சிலையை உடைச்சோம். திராவிட மாயையை அகற்றாமல், திராவிட இயக்கங்களை இந்த மண்ணை விட்டு ஓட ஓட விரட்டாமல் இந்து மக்கள் கட்சி ஓடாது. தெரிஞ்சுக்க. என்ன அண்ணா சின்ன ஈவேரா, இந்த வேலையை நான் துவங்கவில்லை. இந்த வேலையை துவங்கியவர் எம்ஜிஆர். இந்த வேலையை துவங்கியவர் சிவாஜி கணேசன். நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் திராவிட முன்னேற்ற கழகத்திலே உறுப்பினராக இருந்த பொழுது திருப்பதிக்கு சென்றார். திருப்பதிக்கு போயிட்டு வந்த உடனே கிளப்பி விட்டான் திமுக. திருப்பதிக்கு கணேசா திரும்பி போனா. இன்னைக்கு நான் திமுகவிலே இருக்கின்றவர்களை கேட்கிறேன். திமுகவிலே இருக்கக்கூடிய திமுக தொண்டரே, திருப்பதி கணேசா திரும்பி போ என்று சொல்லி சிவாஜி கணேசனை வெளியேற்றினீர்களே. கருணாநிதி அவர்களே, தைரியம் இருந்தால் திருப்பதிக்கு போகின்ற திமுக காரனை நீ இப்போது வெளியேற்று பார்க்கலாம். வெளியேற்று. எவனும் இருக்க மாட்டான் திமுக. அதே திமுக இருந்து எம்ஜிஆர் வெளிவந்தார். அவருதான் பாருங்க, திமுக முன்னாடி ஒரு இன்சில் போட்டாரு, அண்ணா திமுக. நீ என்னடா அண்ணா? நான் தாண்டா ஒரிஜினல் அண்ணா. அண்ணாவை கொடியிலேயே போட்டார். அண்ணாவே ஆரம்பிச்சிட்டாரு. பெரியார் கடவுள் இல்லன்னா அண்ணா தான் சொன்னாரு. அண்ணா எப்பவுமே இந்த உலகத்திலேயே காப்பி அடிக்கிறதுல அந்த ஆள் மாதிரி ஒரு அறிஞர் உலகத்துல எவனுமே கிடையாது. அந்த புழுகு, ஆகாச புழுகு, அதையெல்லாம் விட மிகப்பெரிய புழுகு அண்ணாதுரையோட புழுகு. பேசிய அதனாலதான் ஈவேராவுக்கு அண்ணாதுரையை பிடிக்காம போச்சு. எப்ப பார்த்தாலும் படிச்சுட்டே இருக்கிறாங்க. 8 MA படிச்சார் அண்ணாதுரை. படிச்சவனே எவன கூட வராதுன்ட்டு யார் சொன்னாரு? ஈவேரா தான் சொன்னாரு. படிச்சவன் எனக்கு தேவையில்லை, நான் சொல்றத கேட்கிறவர் தான் போதும். அண்ணாதுரை கிளம்புடன் நான் ஏன் பொண்டாட்டி நான் கட்டிக்கிறேன், உனக்காண்டா போங்க கண்ணீர் துளி பசங்க. அண்ணாதுரைக்கு என்ன பேர் வச்சாரு தெரியுமா? ஈவேரா கண்ணீர் துளி பசங்க. என்ன பேரு தெரிஞ்சு? கண்ணீர் துளி பசங்க. திமுக என்ன பேர் தெரியுமா? ராமசாமி நாயக்கர் வச்ச பேரு கண்ணீர் துளி கட்சி. நான் ஒரு பொண்டாட்டி கட்டிட்டா நீங்க தான் கண்ணீர் வடிக்கிறீங்க. இது அவர் கேட்ட கேள்வி. அண்ணாதுரை ஒன்றே குலம் ஒருவனே தேவன்னாரு. அண்ணாதுரை மாதிரி உலகத்துல காப்பி அடிச்சவன் எவனுமே கிடையாது. அதிமுக காரெல்லாம் கோச்சுக்காதீங்க. நான் பேசுறது எம்ஜிஆர் கொள்கை, நான் பேசுறது ஜெயலலிதா கொள்கை, நான் பேசுறது இந்துத்துவ கொள்கை. அண்ணாதுரை சொன்னார், ஒன்றே குலமும் ஒருவனே தேவனும் நன்றே நினைமின் நமனில்லை நானாமே சென்றே புகுங்கதியில் எனும் சித்தத்து நின்றே நிலைவர நீர் நினைந்துமே. இது யார் சொன்னது? அண்ணாதுரை சொன்னதில்லை. அதிமுக நினைச்சிட்டு இருக்கிறான். அண்ணாதுரை சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இதை 3000 ஆண்டுகளுக்கு முன்பாக மூத்த குடியான தமிழ் குடியிலே தோன்றிய திருமூலன் திருமந்திரத்திலே சொன்னார், ஒன்றே குலம் ஒருவனே தேவன். இல்லையா? அப்ப கடமை கண்ணியம் கட்டுப்பாடு யார் சொன்னா? இந்த கடமை கண்ணியம் கட்டுப்பாடு இதெல்லாம் ஏங்கல்ஸ் ஒரு தலைவர் தான். இந்த கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கெல்லாம் தெரியும். அந்த ஆள் தான் சொன்னார் கடமை கண்ணியம் கட்டுப்பாடு. நான் அண்ணாதுரை இங்கிலீஷ் நல்லா படிச்சுட்டு அதை தமிழ் அடிச்சுட்டார். இவனுங்க மாதிரி வசன வியாபாரி உலகத்துல எவனுமே கிடையாது. அண்ணாதுரையை விட சேர்ந்த வசன வியாபாரி கருணாநிதி. தெரிஞ்சுக்கணும். எனக்கு அண்ணாதுரை மேலேயோ கருணாநிதி மேலேயோ கோபம் இல்லை, கொள்கை ரீதியா விமர்சிக்கிறேன். தனிப்பட்ட முறையில் நான் அவங்களை விமர்சிக்கல. அண்ணாதுரை ஒன்றே குலமும் ஒருவனே தேவன். எம்ஜிஆர் பார்த்தாரு, முதலமைச்சர் ஆனாரு, நேரா மூகாம்பிகை கோயிலுக்கு போயிட்டாரு. கருணாநிதி திராவிட இயக்கத்துல வந்தவன் கோயிலுக்கு போலாமா? எம்ஜிஆர் சொன்னாரு, மூகாம்பிகை எங்க அம்மாயா, எங்க அம்மா கோயிலுக்கு நான் போறேன், நீ ஏன் என்னை பார்த்து கத்துற? எம்ஜிஆர் மலையாளினாரு. எம்ஜிஆர் கருணாநிதி என்னெல்லாம் சொன்னது? எம்ஜிஆர் மலையாளி. எம்ஜிஆர் கோயிலுக்கு போறாரு. திருப்பதி கணேசா திரும்பி போன்னு கருணாநிதியை வெளியேற்றினாரு. ஆனா எம்ஜிஆர் ஒரு கட்சி ஆரம்பிச்சாரு அண்ணா பேர்லயே. அண்ணா பேர்லயே ஒரு கட்சி ஆரம்பிச்சுட்டு அவர் மூகாம்பிகைக்கு போயிட்டு வந்தார். மூகாம்பிகை போயிட்டு வந்து நம்ம மருதமலைக்கு நம்ம தேவரையா கூப்பிட்டாரு.
சாண்டவர் சின்னப்ப தேவர் கூப்பிட்டு எம்ஜிஆருக்கு ஒரு வாழ் கொடுத்தாங்க. இந்த வச்சுக்க செங்கோல். எம்ஜிஆர் அந்த செங்கோல் அப்படியே அங்க கொடுத்துட்டாரு மருதமலைக்கு. ஆக முத திராவிட இயக்கங்களிலே அண்ணா கொடியை போட்டுக்கிட்டு புரட்சி தலைவர் எம்ஜிஆர் தான் திராவிட இயக்கத்தினுடைய சமாதிக்கு முதல் கல்ல வச்சார். அதுக்கப்புறம் இந்த அம்மா வச்சது திராவிட இயக்கத்துக்கு முழுமையான சமாதி. என்ன சமாதின்னு சொல்றான் நிறைய. திராவிட இயக்கம் ஆளுகிறது. எங்க ஆளுவோம் திராவிட இயக்கம்? நீ சொல்ல பார்க்கலாம் சாமி இல்ல, நீ எங்க இடதான் சொல்லிட்டு இருக்கிற? நீ ராமர் தான் திட்டிட்டு இருக்கிற. ராமர் தான் நீ திட்டிட்டு இருக்கிற. என்னன்னு தெரியல, ரொம்ப கோபம் ராமர் மேல கருணாநிதி. என்ன காரணம்னா நான் ரொம்ப யோசிச்சு பார்த்தேன். என்னையா ராமர் மேல கோபம்னா, ராமர் சொல்றாரு ஒரு வில். ராமரை பத்தி சொல்லும் போதே நம்ம பாலாஜி கேட்டா கரெக்டா சொல்லுவார் தெலுங்குல. ஒகட்டே இல்லு என்ன சொல்லுங்க நாவல பாருங்க. ஒரு இல் ஒரு வில் ஒரு சொல். தமிழ்ல புலவர் கீரன் சொன்னார். ராமர் விட்டா ஒரு வில்லு தான், ஆட்சியும் தான். சொல்ல சொல் வார்த்தை மாறாது. அப்புறம் ஒரு இல் அப்படின்னா ஒருவனுக்கு ஒரு திங்கிற பண்பாடு. ஆனா கலைஞருக்கு இந்த மூணுமே இல்லை. கலைஞருக்கு ஒரு பில் இருக்கா? அப்படி எப்படி எல்லாம் மாத்தி மாத்தி பேசுவார் தெரியுங்களா? நேற்று சொன்னாரு நேருவின் மகளே வருக, நிலையான ஆட்சி தருக. அப்புறம் சண்டாளி இந்திரா, கதிகாரி இந்திரா. அவருக்கு ஒரு சொல் கிடையாது, புரியுதுங்களா? அப்புறம் அவருக்கு ஒரு இல்லா. இந்த சிக்னல்ல நிக்கிற போலீஸ்காரன் தகரி போயிடுவான். கோட்டையில இருந்து வர்றான், இவன் எந்த வீட்டுக்கு போறான், எந்த இல்லத்துக்கு போறான், இந்த இல்லத்துக்கு போறானா அந்த இல்லத்துக்கு போறான். அரசு பண்ற போலீஸ்காரனுக்கெல்லாம் குழப்பமாயி போச்சு. ஆலிவர் ரோடு போகுதா இல்ல வேற எங்காவது போகுதா? என்னங்க உண்மையிலே சொல்லுங்க, கருணாநிதி குடும்பத்துல எத்தனை பசங்க சொல்லுங்க? புதுப்பேட்டை ஒருத்தன் மூக்கா தமிழரசுங்கிறான், அவன் பேர நடிக்கிறான். அருள்நிதினு ஒருத்தன் நடிக்கிறான். என்னடா எவ்வளவு குழந்தை இவருக்கு வந்து இந்த உலகத்திலேங்க ஒரு வெப்பாட்டிய தைரியமா மேடை கூட்டி வந்த ஆளு நம்ம ஆளுதான், கலைஞர் தான். உலகத்திலேயே அமெரிக்கால கூட அவன் எவனையோ கூட படுத்துட்டான்னு சொல்லி அந்த பொம்பளை ஒரு கேஸ் போட்ட உடனே இந்த பில் கிளின்டன் பாருங்க, அவன் வந்து ஏதோ மோனிகா லெவன்ஸ்கின்னு எவ்வளவு வச்சுக்கிட்டான்னு அவனை தோக்கடிச்சிட்டாங்க. ஆனா கலைஞர் மட்டும்தான் அது வந்து நீதிமன்றத்திலே போய் சொன்னார். சர்க்காரியான ஒரு நீதிபதி எம்ஜிஆர் போய் ஒரு பெட்டிஷன் கொடுத்தாரு, இந்த ஆள் நிறைய ஊழல் பண்ணிட்டான் விசாரிக்க. இந்த சர்க்காரியாங்கிற நீதிபதி கேட்கிற அண்டம் முழுதும் ஒன்றினுள் அடக்கம்.